ஊமணியம்மா அறக்கட்டளை நிர்வாகத்தினரே மற்றும் பாடசாலை எங்களோட பாடசாலை நடத்துகின்ற தரமைந்து மாணவர்களுக்கான பயிற்சி பரீட்சை 4வது ஆண்டு நோக்கி முதலாவது பேப்பருக்கான நிதி வழங்குற நிகழ்வு வந்து கூடியிருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட 1500 வினாத்தாள்களை பதிவு செய்து மிகவும் பின்தங்கிய பிரதேச மாணவர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வினாத்தாள் வந்து நாங்கள் இன்னும் பிடிஎஃப் மலையாள பிரதேச பாடசாலைகளுக்கு நாங்கள் எல்லா நாளையும் இந்த வரவேற்பு பெற்றது. ஏனென்றால் நாங்கள் வெளியில் வந்து 8 பேப்பர் வேறு வேறு ஆசிரியர்களுடைய ஒரு ஆசிரியர் விட்டக்கூடிய இன்னொரு ஆசிரியரால் நிவர்த்தி செய்வதாகவும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் அந்த வகையில் பொன்னையா அண்ணவர்களுடைய சேவைகளை ஊமணியம்மா அறக்கட்டளை நிர்வாகத்தினரே மற்றும் பாடசாலையின் அதிபர் திரு சசிகரன் சார் அவர்களே மற்றும் இங்கு வருகிறதுள்ள பெற்றோர்களே மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கங்கள். முதலாவது நான் வந்து தேங்க்ஃபுல் நான் வந்து சித்தகன் ஸ்ரீ கணேசான பிரின்சிபல். நான் தூரம்னு சொல்லி வச்சுருக்காது எங்களோட வெளியாம் வெளியாம் ஆனால் என்றாலும் நாங்கள் வெளியத்தில் பண்ணணும் இணைப்பு ஏற்படுத்தியவர் கடந்த வருடங்களே பாடசாலைகளுடைய அபிவிருத்தி உட்பட ஏராளமான வாழ்வாதார உதவிகளை இந்த பூமணியம் அறக்கட்டளை மேற்கொண்டிருந்தது. அந்த வகையில் தான் பாடசாலையில் ஒரு கட்டம் உள்ள பாடசாலை நாங்கள் நந்தி பாடசாலைகளில் பெரும்பாலான பாடசாலைகளுக்கு நன்னங்கள் பூசுறது இனிய தளவாட வசதிகள் இந்த கொரோனா நேரங்களிலே பாடசாலைகள் 10-12 பாடசாலைகளுக்கு கட்டில் மெத்தை உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தாங்க. இவ்வாறு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிற பூமணியம் அறக்கட்டளை தன்னுடைய 4வது ஆண்டாக இந்த நாட்டாளுக்கான பணியை மேற்கொள்கின்றது. எனவே இதில் அர்ப்பணிப்போடு ஈடுபடுகின்ற அந்த பூமணியம் நிர்வாக உறுப்பினர் அனைவரையும் நான் இந்த விதத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அதை விட மேலதிகமாக என்னுடைய பாடசாலை ஆசிரியர்கள், குறிப்பாக ஆசிரியர் சிவபிரகாசம் அவர்கள் இந்த வினாத்தாளுக்கான முழுமையான வினாத்தாளை தேடி எடுத்து அங்கேயே கொண்டை கொடுத்து அதுக்கான சரிபட பார்த்து பார்த்து வினாத்தாளை பிரிண்ட் எடுத்து பாடசாலை கொடுக்குற வரைக்கும் என்னோடு முழுமையாக தன்னை ஏற்படுத்தி பணியாற்றுகின்றவர்கள். அதனோட எல்லா ஆசிரியர்களும் இதுக்கான தங்களுடைய உதவியை என்னோடு சேர்ந்து செய்வதாக தான் நன்மையாக பாடசாலை மீது மேலதிக செயற்பாடு பாடசாலை செயற்பாடுகள் நெருக்கமாக இருந்த நிலங்களையும் இவ்வாறான புரட்சி ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய பாடசாலை ஆசிரியர்கள். இந்த நேரத்துக்கு நான் அவர்களையும் தம்பியோடு நிகழ்ந்து கொண்டு மீண்டும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கு நன்றி கூறி இன்று நினைவு நாளை கொண்டாடுகின்ற பொன்னையா அங்குமர் அவருடைய ஆத்மா சாந்திக்காக மீண்டும் பிரார்த்தித்து
என்னுடைய தலைவரை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக இங்கே கட்டுரை வழங்குவதற்காக பூமணியம் அறக்கட்டளையுடைய நிர்வாக செயலாளர் விந்தன் கனகட்டன் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார் பாடசாலையுடைய அதிபருக்கான இங்கே என்னோடு கூட இருக்கக்கூடிய பூமணியம் அறக்கட்டளையினுடைய இலங்கை நிர்வாகிகள் வரிசையிலே உபதலைவராக இருக்கக்கூடிய செபஸ்டி பீட்டர் ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஏனைய பாடசாலைகளினுடைய ஆசிரியர்களே, அதிபர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே எல்லோருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பூமணியம் அறக்கட்டளையினுடைய அறப்பணியானது இந்த வருடத்தோடு 11வது வருடத்தை தொடங்கி இருக்கின்றது. இந்த 11 வருட காலத்திலே நாங்கள் கல்விக்குத்தான் அதிகமான முன்னுரிமை கொடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே கல்வி செயல்பாட்டுக்குரிய வகிபாகத்திலே அதை சரியான முறையிலே செயல்படுத்தியவர் உண்மையிலே எங்களுடைய அதிபர் சசிதரன் அவர்கள் தான். எப்படி என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும், 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையிலே தோற்ற இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக பெரிய பாடசாலைகள் டொஸ்கோ, இந்து பிரைமரி இப்படியாக இருக்கக்கூடிய பாடசாலைகளிலே தான் அதிகமாக சித்தி வருவார்கள். ஆனால் ஏனைய பாடசாலைகளிலே குறைவு. ஆனால் ஒரு கட்டத்திலே எங்களுடைய அதிபர் அப்படியாக இருக்கக்கூடிய பாடசாலைகளிலே அவர்கள் தயாரித்து அந்த மாணவர்களுக்கு வழங்குகின்ற வினா விடைத்தாளை கேட்டிருக்கின்றார். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை படிப்பிக்கணும் என்று கேட்டிருந்தார். அது அவர்களுடைய ஒரு பரந்த எண்ணம், சிந்தனை, விருப்பம், ஆசை. அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய அதிபர்களும் சரி, ஆசிரியர்களுக்கும் அது அதிகமாக விடாட்டியும் அதிகமாக புலசி பாஸ் பண்ணுற பாடசாலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை கொடுக்க விருப்பமில்லை. அதற்கு பிறகுதான் அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய தரமான ஆசிரியர்களை உள்ளடக்கி நாங்களாகவே ஒரு சுயமாக ஒரு வினாவிடைத்தாளை தயாரிப்போம் என்று முடிவெடுத்து தன்னுடைய பாடசாலை மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 90 பாடசாலைக்கு மேலே அதையும் தாண்டி வன்னி இப்பொழுது அவர் குறிப்பிட்டது போல மலைய பகுதிக்கு பிடிஎஃப்ல போகும். அந்த அளவுக்கு ஒரு பரந்த நோக்கத்தோடு அவர் செய்ததன் பயனாக கடந்த இந்த 4 வருட காலத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல பாடசாலைகளில், இந்த பாடசாலையிலும் சரி ஏனைய பாடசாலைகளிலும் சரி, பல பிள்ளைகள் புலசி பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். கட் அவுட் மார்க்ஸ் தாண்டி புள்ளிகளை பெற்றிருந்தார்கள். 100க்கும் மேற்பட்ட புள்ளிகளை அதிகமாக பெற்றிருந்தார்கள். அப்போ இது என்ன அடிப்படை நோக்கம் என்று சொன்னால், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமும் எண்ணமும் விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையிலே பூமணியம்மா அறக்கட்டளை அவருக்கு கை கொடுத்தது. அது மட்டுமல்ல, வர்மக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதை விட இந்த இப்பதான் 1வது பேப்பருக்கு காசு வழங்கப்படுது. இந்த வருஷத்துக்கு 8 தரம் வச்சிருவார். 8 தரம் பேப்பர் அடிச்சுடுவார். 8 தரம் பேப்பர் அடிச்சு அவ்வளோ பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தி ஆசிரியர்கள் அதிபர்களாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை தயார்படுத்துகிற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார்கள். அப்படியாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அதை மட்டுமல்ல, இந்த பாடசாலைகளில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், அதாவது மாணவர்கள் செல்வங்களுடைய பெற்றோர்கள் வறுமை நிலையில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்வாதார உதவிகள். கொரோனா காலகட்டத்தில எல்லாம் உங்களுக்கு தெரியாது, பாடசாலை உணவையே பிள்ளைகள் நம்பி வருகின்ற ஒரு சூழல் இருந்தது. விலைவாசி ஒரு பக்கம், பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம், பொருட்கள் தட்டுப்பாடு இன்னொரு பக்கம். இத்தனைக்கு மத்தியில் பாடசாலை உணவை நம்பி வர பிள்ளைகள் பல பாடசாலைகளில் இருந்தது. ஆனால்
அவர் தெரிவு செய்து ஒவ்வொரு பாடசாலைக்கும் நாங்கள் 1,00,000 அப்படி என்று காசு கொடுத்து 3-4 மாதம் பிள்ளைகள சாப்பாட்டை பசியை போக்கினாங்க. நாங்கள் அப்படி அதிபர் செய்தவர். அப்படியாக எங்களுடைய அதிபருடைய அர்ப்பணிப்பிலே சேவையிலே இந்த வருடம் பூமணியம்மா அறக்கட்டளையினுடைய முதல் பணியாக செட்டித்தெரு மெத்தடிஸ்ட் மிஷன் பாடசாலையிலே இந்த மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்துக்காக அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக அவர்கள் நல்ல சிறந்த பெறுவர்களை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் முதலாவது வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த வருடத்திலே அதுவும் புது வருடம் தான். யாருமே புது வருடத்துக்கு வெளியே வலிக்கு நம்ம இல்லை. எல்லாம் வீட்டோட லீவ் எடுத்துட்டு அங்கே எல்லாம் நிற்கணும். இங்கே வந்திருக்கிறீங்க, அதிபர் வந்திருக்கார், பிள்ளைகளும் வந்திருக்கிறது. ஏன்னா ஏன் வந்தது? அது ஆர்வம், அக்கறை, அதனுடைய எதிர்காலம் முன்னேற்றம் இருக்க வேண்டும் வந்திருக்கீங்க. உண்மையிலே இதுதான் அந்த அர்ப்பணிப்பு சேவை என்பது. அந்த வகையிலே அதிபர் அவர்களுடைய செயல்பாட்டு தசையிலே இன்றைய நிகழ்வுக்கு அதாவது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் அது 30ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிற அதே நேரத்தில் மானிப்பாயை சேர்ந்த அமரர்களாக இருக்கக்கூடிய திருமதி பொன்னையா தங்கமலர், பொன்னுத்துறை ராசம்மா அமெரிக்கா மற்றும் கனடா லண்டனிலே இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எங்களுடைய அறக்கட்டளைக்கு தொடர்ச்சியாக வருடாவிடம் நிதி பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றவர்கள். கூடுதலாக இவர்களுடைய பங்களிப்பிலே சில பாடசாலைகளுக்கு நாங்கள் ஃபில்டர் வசதி எல்லாம் செய்து கொடுத்தாங்க. அதிபருடைய கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கோண்டாவிலே ஒரு பாடசாலையிலே கல்சியம் தண்ணீர் அவ்வளவு தூய்மை இல்லை, நாங்கள் ஃபில்டர் எல்லாம் அந்த கூட்டி கொடுத்தாங்க. சில இடங்களுக்கு மலசல கூடங்கள், மோட்டார்கள், குடிநீர் வசதிகள் இப்படியெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கட்டளை உபகரணங்கள் கொடுத்துருக்கோம். இப்படியாக வாழ்வாதார உதவிகள், இப்படி பல சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோருமாக பிரார்த்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருந்தாலும் கூட தாய் மண்ணை நேசிக்கின்றார்கள், இந்த மக்களை நேசிக்கின்றார்கள். ஊர் தெரியாத பேர் தெரியாத எங்களூடாக இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏன் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தாங்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று இல்லாமல் தங்களுடைய பெற்றோருடைய ஞாபகார்த்தமாக நினைவாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவர்களுடைய பேரால் நல்ல பணிகள் செய்ய வேண்டும், அதுவும் எங்களுடைய தமிழ் மண்ணிலே செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ஆரம்ப கட்ட நிகழ்விலே உண்மையிலே சிவபிராசன் சார் தான் ஓடி ஓடி அலைஞ்சு 10 தரம் போகிறது, ப்ளஸ் 10 தரம் 20 தரம் ப்ளஸ் போடுறதும் ரூபாக்குறதும் போடுறது என்று அவர் ஒரு பக்கம் ஓடுறது, அதிபர் இன்னொரு பக்கம் ஓடுறது, எங்களுக்கு அவர் பிரதி அதிபர் கொள்ள அவர் ஒரு பக்கம், இப்படியாக அவர் முன்னாடி இந்த பிள்ளைகளை இப்படியாக வளர்த்துட்டு போகணும், அதற்கு நல்ல பெருகளை பெற்று கொடுக்கணும், ஏராள பாடுபடையும் அர்ப்பணிப்போடு செயற்படையும். உண்மையிலே நாங்கள் இதை வியந்து பாராட்டுறதா நயந்து போகிறதாக ஒன்றுமே அந்த அளவுக்கு என்னட்டா தன்னலம் கருதான். தங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் அல்லது தங்களுடைய வேலைகளை எல்லாம் நிறுத்தி போட்டு இந்த பிள்ளைகளுடைய கல்வி, இந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கம், இந்த பிள்ளைகளுடைய விளையாட்டு, அந்த பிள்ளைகள் நல்ல கல்வியிலே சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும், விளையாட்டுத் துறையிலே நல்ல வீர வீராங்கனைகளாக வர வேண்டும், ஒழுக்க நெறிமுறைகளிலே எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ வேண்டும். அந்த அடிப்படையிலே எல்லா விதத்திலும் அவர்களை கட்டி வளர்க்கிறார்கள், எல்லா விதத்திலும் அவர்களை காக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உதவி செய்கிறார்கள், குடும்பத்துக்கு ஏதாவது உதவி தேவை வேண்டாலும் செய்து கொடுக்கிறார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய இந்த பாடசாலை இந்த வருடத்தில் இதை முன்னெடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே அதிபர் அவருடைய பணி தொடர வேண்டும். சால்வா கலைஞர் விட்டார் மல்லாவிக்கு கேட்குறாங்க, நான் போகிறேன். ஆனால் நாங்கள் கட்டாயம் விளையாட்டுக்கு மாகாண பணிப்பாளர்கிட்ட போக வேண்டிய வரும் அல்லது மாகாண செயலாளர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை என்பதெல்லாம் ஆளவராலைங்க இங்கே வச்சிருக்கேன். ஏன்னா அவர் இது இந்த பாடசாலைக்கு மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தில் 70 பாடசாலைக்கு பிரியோசனமான ஒரு அதிபராக அதுக்குள்ள வன்னிக்கெல்லாம் செய்கிறோம். நாங்கள் உண்மையில மண்ணார்கள் அடிச்சவங்களும் அப்படி எல்லாவையெல்லாம் செய்திருக்கிறோம். ரெண்டாலும் யாழ்ப்பாணத்துக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறார். இப்போ அவரை விடையிறார். அவர் 5 வரையும் இருந்தாலும் 10 வரையும் பெஞ்சு எடுக்கும் வரைக்கும் இருந்தாலும் இந்த பாடசாலைக்கு இருந்தாலும் அயல் பாடசாலை மாவட்ட பாடசாலைக்கும்
இந்த பிள்ளைகள் கொலசெப்டில் பாஸ் பண்ணி வராக ஒரு பிரைமரி அதிபராக பிரின்சிபல் கிரேட்ல இருந்து அவர் வண்ணுக்கும் வருவார் காலப்போக்கில். இப்போ நான் இருப்பார் நினைக்கிறேன். வண்ணுக்கு வருவார். பண்ண ஏவி ஸ்கூல்களுக்கு அவர் போகலாம். ஆனால் எங்களுக்கு தேவை இந்த பாடசாலையில் அவர் இருக்க வேணும். இருந்தால் தான் அவர் இந்த யாழ்ப்பாணத்தின் கல்வியை மீளவும் கட்டியெழுப்பார். இந்த கல்வி அமைச்சர் டாக்னி விக்ரமசிங்க ஆண்டை உள்ளத்தில் என்ன பேசிட்டு போனவா ஒரு காலத்திலேயா வரலாற்றில் சிங்களத்தில் பேசினேன். நாங்கள் வரலாற்றில் தாங்கள் பார்த்ததை படித்ததை அறிந்ததை தெரிந்ததை நான் சொல்லுகின்றேன். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தாக்கெல்லாம் படிப்பில் முன்னணி படித்தவர்கள் இலங்கையில். யாழ்ப்பாணத்தாக்கெல்லாம் அதிக அரசு உத்தியோகத்தில் இருந்தவர்கள். அனைத்து துறைசார் நிறுவனங்களாக இருக்கலாம். அது நீதித்துறையாக இருக்கலாம், சட்டத்துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், நிர்வாகத்துறையாக இருக்கலாம், அல்லது அமைச்சு சார்ந்த திணைக்களங்களாக இருக்கலாம். எந்த திணைக்களத்திலும் டிபார்ட்மெண்ட் சொன்னால் தமிழாக்கெல்லாம் இருப்பாங்க. அப்படி சொன்ன கருணை இன்றைக்கு மாகாணம் பின்தள்ள கூடாதுன்னு சொல்றோம். அப்ப இப்படியானவர்கள் இருந்தால் தான் நாங்கள் அந்த இதை கட்டி காக்கல். எனவே அந்த வகையிலே அதிபர் அவர்களுடைய சேவை தொடர வேண்டும். நாங்களும் அவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த நிதிகளை பெற்று தொடர்ச்சியாக நாங்கள் வழங்குவோம். நீங்கள் எல்லாரும் நல்ல ஒரு பாடசாலையை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க, நல்ல ஒரு அதிபர்கிட்ட வந்திருக்கிறீங்க. மற்றது உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களை முன்னேற்றத்துக்கும் உங்களை பலப்படுத்துறதுக்கும் அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை, காலத்தை, நேரத்தை சிறுவர்களாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். காலங்கள் நேரங்கள் கடந்து போனால் திரும்பி வராது. திருப்பி 5ஆம் கொலசை படிக்கலாம், ஒரு கதை எடுக்கலாம், A level எடுக்கலாம், O level 2ஆம் தரம் எடுத்துட்டு போகலாம், கொலசைக்கு ஒரு காட்டாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை 2006 இன்றைக்கு 1ஆம் தேதி பேப்பர் அடிக்க உங்களுக்கு எல்லாம் காசு வந்திருக்குது. பேப்பர் எல்லாம் தரப்படும், படிவா படியுங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் எடுத்து கொடுங்க, அதிபருக்கு பேர் எடுத்து கொடுங்க, பெற்றோர்களுக்கு பேர் எடுத்து கொடுங்க. நீங்களும் நல்ல பேர் புகழோடு இருக்க வேணும், சிறந்த பெறுவர்களை பெற வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துரை வழங்கிய பூமணியம்மா அறக்கட்டளையுடைய செயலாளர் மிகுந்த கருணாகரன் அவர்களுக்கு நன்றி கூறி, பூமணியம்மா அறக்கட்டளை ஆற்றுகின்ற பல்வேறு பணிகள் உண்மையிலேயே முதல் நாங்கள் தொடங்கினா வெள்ளாங்குளத்தில் ஒரு பாடசாலை, பாட்டு பாடசாலை ஒன்று மிகவும் கவனிப்பாரட்டு கிடந்த போது நாங்கள் ஃபுல்லாக பொறுப்படுத்தி ஃபுல்லாக பெயிண்டிங் செய்யலாம்.